எழுதக்கூடாதுன்னு சொல்றேன். எழுதுனா தப்பாகி போயிடும். நல்லா எடுக்குங்க. சார் சார் வணக்கம் சார். சார் நான் ஆர்டிஸ்ட் பேசுறேங்க, பள்ளிப்படத்துலேருந்து வந்திருக்கேன். தூரிகை ஆர்ட்ஸு. இது மாதிரி அம்பேத்கர் நகரில் வந்து ஒரு போர்டு எழுதிட்டு இருந்தோம். அவர் அந்த வார்டு அந்த கவுன்சிலர் வந்துட்டு எங்க 3 பேர்த்தையும் அடிக்க வர்றாரு, இந்த கொடியெல்லாம் இங்கே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். நாங்க வந்து கூலிக்காரங்க, இது மாதிரி கட்சிக்காரங்க வந்து காமிச்சாங்க, அதை நாங்கள் எழுதிட்டு இருக்கோம். அவர் எங்க வந்தோன்னு கெட்ட வார்த்தையில பேசுறாரு. அந்த வார்த்தையை வந்து நம்ம வீடியோல சொல்ல முடியாது. இல்ல கெட்ட இல்ல அடிக்க வந்தாங்க. ஏன்னா என்ன பிடிச்சி தள்ளி தனியார் சுவரு வீட்டுக்காரருடைய பர்மிஷனோட எழுத வந்தோம். ஆனா இருந்தாலும் என் பக்கத்து வீட்டுக்காரர் அவர் இருந்து இந்த ஏரியால வந்து இதெல்லாம் போட்டோம்னா எல்லாமே கெட்டு போயிடும், அதனால அது வேண்டாம், நீ எழுதக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் சொன்னாரு. இதுக்கு மேல பூரா எழுதியாச்சு, அதாவது ஒரு 90% வேலை முடிச்சாச்சு. கரெக்டா வேலை முடிக்கும் போது எங்களை 3 பேர்த்தையும் நிறுத்தி வச்சு அடிக்க வர்றாரு. இல்ல நீங்க சுண்ணாம அடிக்காம இருந்தா 3 பேர் இங்க இருந்து நவர முடியாதுன்னு சொல்றாரு. இங்க இருந்து நவர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு, மிரட்டுறாரு. போக முடியாது அப்படின்றாரு. நாங்க வந்து கூலிக்காரங்க, நாங்க வந்து ஒரு பொழப்புக்காக நாங்க வேலைக்கு வரும்போது எங்களுக்கு எப்படி, நாங்க பள்ளிக்கூடத்துல இது பர்மிஷன் இல்லாம நாங்க எப்படி ஒரு வீட்டுல வந்து நாங்க எழுத முடியுமா? அது நீங்க அது உண்டான ஆவணத்தை கரெக்டா நீங்க வந்து இது கரெக்டா எங்களுக்கு ஒரு இது வழி காமிங்க, அவ்வளவுதான்.